ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நேற்று திருக்கல்யாணம் எல்லாமே முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து அண்ணா அண்ணி வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 7 o'clock தான் தூங்கி எழுந்தேன். அதான் என் ஃபேஸ் அப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து வீடியோவில் என்னோட மெமரிஸ் வந்து நிறைய இதில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் சஜெக்ஷன் ஆகும். இங்கே தான் வந்து நைட்டு நாங்கள் தங்கிட்டோம். நைட்டு நாங்கள் தூங்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணா அண்ணி வீடு தான். நைட்டு வந்து ஒரே அரட்டங்க. எங்கள் அண்ணா அண்ணி கூட பெரியம்மா பெரியப்பா கூடலாம் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு வரப்போகிறோம்னு சொல்லிட்டு, அதனால் தூக்கம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல் எழுந்துச்சி ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போக வேண்டியிருந்தது. ஆனால் நைட்டு வந்து யார் வீட்டுக்குமே போகல. சரி இப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ போக போக. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் இங்கே தாங்க வந்து உட்காந்துட்டே விளையாடிட்டு இருப்பேன். ஒரு 1வது 2வதுலாம் படிக்கும்போது இதுதான் வந்து எங்களோட பெரிய பிளேஸே. அந்த டைமில் என்ன தெரிய போகுது, அதனால தான் உங்களுக்கு அந்த இடம்லாம் காட்டுறேன். வெயில் அடித்தா கூட தெரியாது, அந்த அளவுக்கு வந்து அந்த மலையில் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சித்தியோட வீடு. இப்போ தான் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அண்ணா வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டிட்டு இருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அதனால வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டு நான் கடைக்கு போயிட்டு ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. வெளிய வந்து ஒரு அங்கிள் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் போல. ஆனா எனக்கு வந்து அவங்கள சரியா தெரியல. அவங்க என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவ பார்த்துட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா வந்து சொல்றாங்க, இவங்க தான் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன எப்போ பார்த்துருக்காரு அப்படின்னா, நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் அப்போ படிக்கும்போது தான் பார்த்துருக்காரு. இருந்தாலும் என்னை பார்த்துட்டு நீ அவங்களோட பொண்ணு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டார். அது எவ்வளோ நேரம் கேட்கலாமா தயங்கிட்டு இருந்தாராம். அம்மா பார்த்த உடனே தான் அவருக்கு வந்து கன்ஃபார்மாக இருந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்து நல்லாவே தெரியும். அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிட்டு இருக்குங்க. அது வந்து அவர் காட்டிட்டு இருந்தாரு. ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்து அவருக்கு சொல்லிட்டு இருந்தோம், நாய் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அப்பா பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், 3 அண்ணன் தம்பிங்க, 3 அக்கா தங்கச்சிங்க, மொத்தம் சேர்த்தா 7 பேர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிலம் இருக்குது, வீடு எல்லாமே இருக்குது. நான் பெரியம்மா பெரியப்பா நான் அண்ணா அண்ணி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாவோட கூட பிறந்த அண்ணா வந்து பெரியப்பா, அவங்களோட பையன் தான் வந்து எனக்கு அண்ணா இல்லையா, அதனால வந்து அவங்கள அண்ணா அண்ணின்னு கூப்பிடுவோம். அவங்க வீட்டில் தான் வந்து நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க வந்து எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து வளர்த்தாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நல்லா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பாவை பற்றி தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் அப்பாவும் எப்படிலாம் இருந்தாங்க சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதிகமாக பேசுனது இல்லைல்ல, அதனால வளர்ந்ததுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலு. அதாவது நான் 1வது 2வது மட்டும்தான் அங்கே படித்தேன். ஸோ அது அது படித்தது வரைக்குமே நான் இங்கே தான் படித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த பாறை மலைலாம் ஏறி உட்காந்துட்டு, இந்த மருத்து மலைலாம் ஏறி உட்காந்துட்டு, அந்த வயசுலலாம் எதுவுமே தெரியாதுல்ல, ஒரு ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் செம்ம பக்கத்தில் தான். ஒரு 2 அடி எடுத்து வச்சா ஸ்கூல் வந்துடும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அடுத்தது வந்து முக்கியமான பிளேஸ்னால் அந்த ஊர்லேயே எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வசந்த மாளிகைனா எங்களோட வீடு தான். ஸோ நாங்கள் என்னோட 6, 7 வயசு வரைக்குமே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்தாலுமே இந்த இடத்தையும் சரி, இந்த இந்த இதுவே என்னால் மறக்கவே முடியாதுங்க. அதாவது இந்த 1001 படத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சோழ தேசம் போகும்போது ஒரு ஞாபகம்லாம் அவங்க கூட வந்துரும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்தோடனே டக்குன்னு வந்து அப்படியே மாறிடுவேன். மெயினா வந்து எனக்கு கண்லேருந்து பயங்கரமா தண்ணி வந்துருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே. இவரு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா தான். ஸோ எங்களுக்குன்னு இருக்க எங்க வீட்ல எங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கடைசியா விட்டு வந்தது அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா இதுதான். அது பக்கத்துல இருக்கிறது எங்க ஆயா. அதாவது வந்து எங்க அப்பாவோட அம்மா அவங்க. அப்பா இறந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து ஆயா வந்து இறந்தாங்க. இந்த வீடு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பழசா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா இது கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போ அண்ணன் தம்பி எல்லாமே ஒண்ணா இருக்கும்போது வந்து கட்டுனது. 3 பேருக்கும் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு சென்டர்ல இருக்கிறது வந்து எங்க வீடு. போன மந்த் வந்து சென்னை டு வந்தவாசின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் வந்து போட்டிருப்பேன். அப்போ வந்து நான் இங்கே தான் வந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நான் வரல. ஏன்னா இங்கே வந்தாலே ஏதாவது ஒரு ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சிருவோம். அதனால இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே பெரியம்மா பெரியப்பா மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
அம்மா வந்து கடைக்கெல்லாம் போனாங்க சொன்னேன்ல. அத வந்து எதுக்குன்னா, அப்பாவுக்கு புடிச்சது, பாட்டிக்கு புடிச்சது ஏதோ எங்களால முடிஞ்சது வாங்கிட்டு போயிட்டு வச்சு கற்பூரம்லாம் ஏத்திட்டு, ஒரு 1 ஹவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டு எங்க குறைகள் எல்லாமே சொல்லிட்டு, அது என்னமோ தெரியல கோயிலுக்கு போனா எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குமோ, அதே மாரி எங்க வீட்ல போயிட்டு நாங்க உட்காந்துட்டு வந்தாலும், என்னதான் பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அழுதுட்டு வந்தாலுமே, ஒரு ரிலாக்ஸ்னஸும் இருக்கும். வரதுக்குமே மனசு இல்ல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸும் அதிகமாயிடும். ஒரு 9:00 ஆயிடுச்சு நாங்க அங்கருந்து வரதுக்கு. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை வீட்டுக்கு வந்து போனோம். நைட்டே வர சொல்லியிருந்தாங்க. அத்தைன்னு வந்து நான் யார சொல்றேன்னா, அப்பாவோட கூட பொறந்த தங்கச்சி. அவங்க வந்து இதே ஊர்லயே இருக்காங்க. ஸோ அவங்க நைட்டே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க வந்து டயர்ட்ல வந்து இங்கேயே படுத்துட்டோம். காலையில வரோன்னு சொல்லிட்டு. அதனால நானும் வந்து குளிச்சுட்டு, அங்க போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அன்னைக்கு வந்து கிளைமேட் அவ்வளோ மழை வரா மாரிலாம் இல்ல. நல்லாவே வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அம்மாவும் வந்து கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து போம்போது ஏதோ தூரம் போற மாரியே இருக்கும். ஆனா அத்தை வீடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த ரோடு எல்லாமே எங்களால மறக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல வந்து ஓடி, ஆடி எல்லாம் விளையாடிட்டு இருந்தது. நான் போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து இருந்தது. செடியே இருந்தது. இதுலேருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டு பிரிச்சுக்கிட்டேன். ஏதோ தலையில வைக்கிற மாரி அழகா இருந்தது. தலையில சும்மா வச்சு பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு செட் ஆவாது. அப்படியே வந்து எடுத்துட்டேன். இந்த மாரி எமோஷன் எதுவுமே வந்து சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ண வேணான்னு நெனச்சேன். அப்புறமா வந்து இருக்கட்டும், ஏதோ நம்மளோட மெமரீஸ் வந்து இதில வந்து ஷேர் பண்றோம். நம்மளே வந்து ஒரு காலத்தில இத வந்து எடுத்து பார்க்கலாம் அப்டி சொல்லிட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் கோயிலு. இதுலயுமே வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா, அந்த சின்ன சின்ன கொட்டாங்குச்சிலாம் வச்சு இங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது அதெல்லாம் வந்து நாங்க இங்க விளையாடிட்டு இருப்போம். எங்க வீட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரங்க. இருந்தாலும் ஸ்கூல்லாம் விட்டு வந்து எங்க சுத்துறதுன்னு தெரியாம அப்டியே வந்து சுத்திட்டு இருப்போம். அவரும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் செம்ம குட்டியா இருப்பாரு. போன டைம் பார்த்து லாக் பண்ணி வச்சிருந்தது. இல்ல நான் காட்டியிருப்பேன். இங்க பார்த்தீங்களா, குட்டியா வந்து விநாயகர் சிலை வந்து ஒரே ஒரு கல்லுல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு இன்னொரு பெருமையுமே இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எங்க ஊர்ல வந்து நெறைய பாறைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன நடந்ததுன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். 2018ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமாள் சிலை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஒரே பாறையில வந்து செதுக்கி கிட்டத்தட்ட இங்கேருந்து பெங்களூருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 8 டூ 9 மந்த் ஆயிடுச்சு. ரீசென்ட்டா 4 மந்த் முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் கூட பண்ணாங்க. அ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்க நடந்ததுன்னா, எங்க ஊர் பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ் கொரக்கோட்டன்னு அந்த வில்லேஜ்ல தான் வந்து ஒரே பாறைய வந்து கண்டுபிடிச்சு பல வருஷமா வந்து அத இங்கேயே செதுக்கி, அதுக்கப்புறமேட்டு வந்து பெங்களூர்ல எஜிபுரான்ற ஒரு லொக்கேஷன்ல கோவிந்தராமன் டெம்பிள்ல போயிட்டு இது பண்ணியிருக்காங்க. 108 அடி உயரம் அண்ட் 38,000 கிலோ வந்து எப்படி இங்கேருந்து எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து தாங்க எடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த பெருமையுமே வந்து இருக்கு. அதுதான் உங்ககிட்ட வந்து இப்ப சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொல்றேன். அண்ட் அதுவும் இல்லாம அவங்க இந்த பாறைய வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய இடத்துல வந்து தேடி இருக்காங்க. ஃபைனலா வந்து தான் எங்க ஊர் பக்கத்துல வந்து இத கண்டுபிடிச்சாங்க. அப்படியே வந்து நானும் அம்மாவும் நடந்துட்டே பேசிட்டு போயிட்டுருந்தோம். நாங்க வந்து எதுவுமே சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு போல. ஏதாவது வாங்கிட்டு போவோம். நேத்து வந்து ஊர்லேருந்து வந்ததுனால இன்னைக்கு மார்னிங் எதுவுமே எடுத்துட்டு வரல. அதுவும் இல்லாம நேத்து தானே கோயில்ல விசேஷம். அதனால இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே போலான்னு சொல்லிட்டு தான் சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு போனோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அத்தையோட வீடு. இது வந்து பேக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, வயல் இருக்கும். அதே மாரி நடுவுல வீடு இருக்கும். சுத்தி வந்து வயல் இருக்கும். மரம்லாம் இருக்கும். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யாக்கா செடி இருக்கும். அங்க வந்து 2 வாசப்படி வச்சிருப்பாங்க. ஒண்ணு ஃப்ரண்ட் வாசல், இன்னொன்னு வந்து பேக் சைடு வாசல் வச்சிருப்பாங்க. பூச்செடி எல்லாமே இது பின்னாடி தான் இருக்கும். இந்த கொய்யாக்கா மரம் பார்க்கறதுக்கு வந்து சின்னதா இருந்தாலுமே, அதுல இருக்க கொய்யாக்கா எல்லாமே அவ்ளோ பெருசு பெருசா இருந்தது. அதுவும் இல்லாம நெறைய இருந்தது. பெரிய கொய்யாக்கா போல. பழுத்தா வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் காயா தான் இருந்தது. சரி கொஞ்சம் மட்டும் ஒரு 3 மட்டும் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருந்தது. என்ன ஒண்ணும் கடிக்க தான் முடியல. இந்த கேப்ல வந்து எங்க அம்மா மேல போயிட்டு மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லா காத்தடிக்குது. அங்க இருந்து வேவ் பார்த்தாலுமே நல்லாருக்கும். அதனால வந்து நானும் மேல போனேன். அம்மா வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் ஷூட்லாம் பண்ணிட்டு, அம்மா கூட நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்பாலாம் இருந்திருந்தா இன்னும் நல்லாருக்கும் அப்படின்னு மாரி. அங்கருந்து அந்த மெமரீஸ் வந்து இன்னுமே போல. அங்கருந்து நாங்க வந்தாலுமே ஸ்டில் ஒரு 1 வீக் ஆனாச்சும் அது இருக்கும் அந்த ஞாபகம். அதுக்கப்புறம் வந்து மேல பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து வர மரம் எல்லாமே இங்கேருந்து எல்லாமே பக்கத்துல இருக்கா மாரி இருக்கும். அந்த மாரி வேப்பில, தென்னை மரம் எல்லாமே இருந்ததுங்க. தேங்காய் வந்து இங்கேருந்து பக்கத்துல இருக்கா மாரி இருக்குன்னு சொல்லிட்டு பறிக்க முடியுமான்னு பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஆனா இளநீர்லாம் இருந்ததுங்க. நெறையவே இருந்தது. அப்ப ஆள் யாருமே இல்ல. இருந்திருந்தா கண்டிப்பா வெட்டி குடுக்க சொல்லி கேட்டுருப்போம். ஏன்னா, இப்ப இருக்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, 90 கிட்ட போயிடுச்சு. ஒரு இளநீ தண்ணி வந்து குடிக்கணும்னாலுமே. என்ன பண்றது? அங்க ஆள் யாருமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வேவு. தானே நானே நன்னே நானே யம்மா தானே நன்னே 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 தானே நானே யம்மா தானே நன்னே 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 தானே நானே
ஒரு 11:30 மணிக்கு மேல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. இதுக்கு மேல அங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் கீழ போயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூச்செடிலாம் இருந்தது. அதுலேருந்து ஒரு 2 பூ மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டு, காதுல வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த ஜெமினி ஆப்ல வந்ததுலேருந்து. அதனால வந்து சும்மா அத பார்த்துட்டு இருந்தேன். இது வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த இடமும் நல்லா இருந்தது, வயல் வச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது மருதாணி வந்து பறிச்சேன். ஆனா, இங்கேயே வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த டைம் வந்து எப்படியாவது பறிச்சுட்டு போணும்னு சொல்லிட்டு ஒரு கவர் நெறைய வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன். மருதாணிய. இன்னொரு மருதாணி பைத்தியம் வேற இருக்கு. அது யாருன்னா, என் தங்கச்சி தான். நான் கூட அவ்வளவா வைக்க மாட்டேன். ஆனா, அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். மெஹந்தி விட இத அவ வந்து நெறைய போடுவா. அதனால அவளுக்கும் நெறைய பறிச்சு எடுத்துக்கிட்டேன். போம்போது அவளுக்கும் குடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. ஒரு 3 மணி போல நாங்களும் வீட்டுக்கு கெளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பாப்போம். டாடா! பாய்.